வணக்கமுங்க. இன்றைக்கி என்ன விலாக் பார்க்க போகிறோன்னா, ஓட்டு போட ஊருக்கு போனப்போ எடுத்த வீடியோ தான் வந்து பார்க்க போகிறோங்க. எலெக்ஷன் ரிசல்ட் வரட்டும் அப்படின்னு அப்லோட் பண்ணலான்னு இருந்தேன். நாங்கள் ஓட்டு போடுறதுக்காக பாண்டியிலேருந்து நைட் ஒரு 10 மணிக்கு மேலே கிளம்புனோங்க. நாங்கள் வீட்டிலே சாப்பிட்டுட்டு தான் கிளம்புனோங்க. இந்த மாதிரி நைட்டில் ட்ராவல் பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு. நாங்கள் வந்து இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பகல்லே தான் வந்து ஊருக்கு போயிட்டுருக்கோம். ஒரு காலையில் ஒரு 10 மணிக்கு கிளம்புறது அந்த மாதிரி தான் போயிட்டுருந்தோம். ரொம்ப நாள் ஆச்சு நாங்கள் இந்த மாதிரி நைட்டில் ட்ராவல் பண்ணி. ஸோ போகிற வழியிலே நிறைய போலீஸ் செக்கப்லாம் இருந்துச்சு. எல்லாமே முடிச்சுட்டு தூக்கம் ரொம்ப வந்துச்சுன்னு சொல்லிட்டு ஆளுக்கு ஒரு டம்ளர் காஃபி குடிச்சிட்டு எகெயின் நாங்கள் வந்து எங்களோட ட்ராவலை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஊருக்கு கிட்ட போக போக அவ்வளோ ஒரு சந்தோஷம் இருந்துச்சு. நம்ம எங்கே தான் இருந்தாலும் நம்மளோட சொந்த ஊருக்கு போகும்போது ஒரு திருப்தி இருக்கும் இல்லையா, அந்த திருப்தி இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நாங்கள் பார்த்திங்கன்னா வீட்டுக்கு போகும்போதே டைம் வந்து ஒரு 3:30 to 3:45 அந்த ரேஞ்ச் இருக்கும். ஸோ போனோடனேயுமே செம தூக்கம். பேக் எல்லாமே அப்படி அப்படியே காரில் வச்சுட்டு நாங்கள் போய் தூங்கிட்டோம். தூங்கி எழுந்து என்னோடய ஆஃபீஸ் ஒர்க்கும் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நாங்கள் வந்து ஓட் ரெஜிஸ்டர் பண்ண கிளம்பிட்டோம். நாங்கள் போயிட்டு ஓட் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு அப்படியே எங்கள் அப்பா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அப்பா வீட்டுக்கு வந்து கிளம்பி போனோம். பெண்களுக்கு எல்லாமே அவங்க அம்மா வீட்டுக்கு போகிறது எவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்குன்றதை நான் இப்போ தான் ரியலைஸ் பண்ணுறேன். ஸோ நாங்கள் வந்து அந்த மாதிரி தான் சந்தோஷமாக கிளம்புனோம். நானும் என் வீட்டுக்காரரு எங்கள் அத்தை 3 பேரும் கிளம்பி போயிட்டுருந்தோம். ஸோ இந்த இடத்துல வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஸ்கூல் வந்து லொக்கேட் ஆகிருக்கு. ஸோ என்னோடய ஸ்கூலை பார்க்கும்போது அவ்வளோ ஒரு சந்தோஷம். நாங்கள் ஸ்கூலில் பண்ண சேட்டைங்கள், எங்களோட மெமரிஸு, ஃப்ரெண்ட்ஸு எல்லாத்தையும் நினச்சி ரீகால் பண்ணிகிட்டே போகிறேன். ஸோ ஸ்ட்ரைட்டாக நான் எங்கே போனேன்னு பார்த்திங்கன்னா எங்கள் அப்பாவோட கடைக்கு தான் போனேன். ஸோ அங்கேயும் போய்ட்டு சும்மா ஃபோனை வச்சு ஒரு 2-3 வீடியோ எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நானும் எங்கள் அம்மாவும் வந்து எங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். நாங்கள் வந்து சின்ன வயசுலேயே விவசாய குடும்பம். ஸோ எங்கக்கிட்ட வந்து ஆடு, மாடு, கோழிங்கள் அதெல்லாம் தான் வந்து எங்களோட ஃபினான்ஷியல் சப்போர்ட்டுக்கு இருந்துச்சு. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கோனைஸ் வாங்கி சாப்பிட்டுட்டு ஒரு பார்சல் ஒன்று வந்துருந்துச்சு. இது என்ன பார்சல்னு பார்த்திங்கன்னா என்னோடய ஃபோட்டோ. ஆக்சுவலி இது வந்து நான் மீஷோவில் ஆர்டர் போட்டேன் இந்த ஃப்ரேமு. ஸோ பார்த்திங்கன்னா இந்த மாடு வந்து ஒரு 15 இயர்ஸாக எங்கள் வீட்டில் இருந்துச்சு. ஸோ அது வந்து சேல் பண்ணிட்டாங்க. அதனால் அதை வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஃப்ரேம் பண்ணி வச்சுக்கிட்டேன். கம்மிங் டு த எலெக்ஷன் ரிசல்ட், நம்மளோட இளைய தளபதி வந்து சீஃப் மினிஸ்டர் ஆஃப் தமிழ்நாடுவாக வந்து மாறியிருக்காரு. ஸோ அவருக்கு நம்மளோட சேனல் சார்பாக என்னோடய வாழ்த்துக்களையும் நான் வந்து தெரிவிச்சுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி விலாக்ஸ்க்கு நம்மளோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.